வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, செய்யுள் சரிங்களா? தமிழ் இலக்கணத்துல முக்கியமான டாபிக். இது பார்த்தீங்கன்னா, புது புக்ல இல்ல சரிங்களா? புது புக்ல இல்ல. 9த் ஓல்டு புக்ல 3 டேர்ம்ல இருக்கு. அதாவது யாப்பு பார்ப்போம் சரிங்களா? யாப்புன உறுப்புகள் என்னன்னு கேட்டா, யாப்பு எத்தனை வகைப்படும் கேட்டா 6 வகைப்படும். அவை பார்த்தீங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அடியும் தொடையும் புது புக்ல ரொம்ப விளக்கமா இல்ல. சரி, தொடை புது புக்ல இல்லவே இல்ல. அந்த அடி புது புக்ல ரொம்ப விளக்கமா இல்ல. இந்த அடி என்ன அடியும் தொடையும் பத்தி பார்ப்போம். அடி எத்தனை வகைப்படும்னு கேட்டா, அடி 5 வகைப்படும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, குறளடி, சிந்தியடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலி. பார்த்துக்கங்க. அடி எத்தனை வகைப்பட்டா 5 வகைப்படும். அது குறளடி, சிந்தியடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலி. சரிங்களா? இப்ப பாருங்க, சீர்கள் பல அடுத்து நடப்பது அடி. குறளடின்னா என்ன பார்ப்போம் சரிங்களா? அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குறளடி. அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது என்னன்னு கேட்டா குறளடி. எக்ஸாம்பிள் பாருங்க, முத்தி வேண்டுமெல் சரிங்களா? முத்தி வேண்டுமெல் இது 2 சீர்களை பெற்று வருது. இது குறளடி. அடுத்து பாருங்க, சிந்தி அடி பாருங்க. அடிதோறும் 3 சீர்கள் சரிங்களா? சிந்தி அடி அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருது. அடிதோறும் பாருங்க 3 முச்சீர்களை பெற்று வருது சிந்தி அடி. இங்க பாருங்க, பழுதில்லாத பயிர்த்துளி, பழுதில்லாத பயிர்த்துளி. இது 3 சீர் இருக்கா? அப்போ இது சிந்தி அடி சரிங்களா? அடுத்து வருங்க, அடிதோறும் 4 சீர்களை பெற்றது அளவடி. அந்த அளவடிக்கு இன்னொரு பேர் இருக்கு, நேரடி சரிங்களா? அளவடிக்கு இன்னொரு பேர் இருக்கு, நேரடி. இங்க பாருங்க, தாய்மொழி தாயினும் தகவிற் போற்றுவன் சரிங்களா? தாய்மொழி தாயினும் தகவிற் போற்றுவன். இது 4 சீர் இருக்கு சரிங்களா? 1 2 3 4 சரிங்களா? 4 சீர்கள் இருக்கு, பார்த்துக்கோங்க. 1 2 3 4 4 சீர்களுக்கு இது என்னடின்னு கேட்டா அளவடி. பாருங்க, அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி சரிங்களா? அடிதோறும் 5 சீர்களை வச்சு அது நெடிலடி. பாருங்க, ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலம் எல்லாம் சரிங்களா? இது 5 சீர் இருக்கு. 5 சீர்கள் அது நெடிலடி சரிங்களா? அடிதோறும் 6 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்கள் வருவது களிநெடிலி சரிங்களா? வாழ்வில் செம்மை வேண்டும், வாய்மையை பேசல் வேண்டும். இது 6 சீர்கள் சரிங்களா? அதாவது மடக்கி ஒரே வேர்டு தான் சரிங்களா? வந்திருக்கு. இது 6 சீர்கள் பெற்று வருவது களிநெடிலி. பாருங்க, அடி எத்தனை வகைப்படும் கேட்டா அது 5 வகைப்படும். அது என்னன்னு கேட்டா குறளடி, சிந்தியடி, அளவடி, நெடிலடி. 2 சீர்கள்ல அது குறளடி, 3ல சிந்தியடி, 4 சீர்ல அளவடி, அளவடிக்கு இன்னொரு படி நேரடி, 5 சீர்கள் நெடிலடி, 6 சீர் களிநெடிலடி சரிங்களா? பாருங்க, 6 சீர் அதாவது 6 சீர்ல களிநெடிலடி. ஏன்னா அடி 5 வகைப்படும் சரிங்களா? அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இது தவிர்த்து இன்னொன்று ஒன்று இருக்கு சரிங்களா? வாங்க பார்ப்போம் சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்பாடல் அடிதோறும் 6 சீர்கள் பெற்றது கல்நெடில் என்பர். இப்பாடல் சீர்களை எண்ணி இதனை அறுசீர் நெடிலடி என்பர் சரிங்களா? 6 சீர் நெடிலடிக்கு 6 சீர் நெடிலடி. இதே போல 7 சீர் இருந்தால் 7 சீர் களிநெடிலடி, 8 சீர் இருந்தால் 8 சீர் களிநெடிலடி சரிங்களா? தொடை சரிங்களா? தொடை என்பது அதாவது மலர்களை தொடுப்பது போல சீர்கள் அடிதோறும் அடிகள் மூனை முதலில் அமையத் தொடுப்பது தொடை எனப்படும். தொடை என்கிறது தொடுக்கப்படுவது அல்லது தொடைனா மாலை. பாவின் ஓசைக்கு சிறப்பிக்கும் இத்தொடை வேண்டுமெனில் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி. தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது ஒரு பழமொழி. தொடை எத்தனை வகைப்படும் கேட்டா 8 வகைப்படும். அது என்ன எத்தனை கேட்டா, மூனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயல்பு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை சரிங்களா? தொடை எத்தனை வகைப்படும் கேட்டா 8 வகைப்படும் சரிங்களா? தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோனை, எதுகை, முரண், இயபு, அளபடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த மூனை தொடை இதெல்லாம் இவ்வளவுக்குள்ள தெளிவா புது புக்ல இல்லை. அதாவது செயல்தோறும் அடிதோறும் முதல் எழுத்து ஒற்றுவர தொடுப்பது அடிமுனை. மூனை எதுனா அடிதோறும் முதல் எழுத்து ஒற்று வந்தா அது மூனை. பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, எண்ணி ஏங்கிறது முதல் எழுத்து ஒற்று வருது. இது அடிமோனை. அடுத்து பாருங்க, எதுகை பாருங்க, எதுகை எதுகை தொடை பாருங்க, அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒற்றி நிற்பது அடி எதுகை. அதாவது 2ஆம் எழுத்து ஒற்றி வந்தா எதுகை தொடை சரிங்களா? நல்லா பார்த்துங்க. முதல் எழுத்து ஒற்றி வந்தா மூனை, 2ஆம் எழுத்து ஒற்றி வந்தா எதுகை தொடை. முரண் தொடை பார்த்தீங்கன்னா, அடிதோறும் முதற்சீர் முரண்பட தொடுப்பது அடிமுரண் எனப்படும் சரிங்களா? அதாவது இன்பம் துன்பம். எக்ஸாம்பிள் பாருங்க, இன்பம் துன்பம் சரிங்களா? அதாவது அடிமுரண் சரிங்களா? முரண் சொன்னா அதாவது முதல்ல இருக்கிற வேர்டு மொத்தமாவே முரணா இருந்தா அது என்ன பார்த்தீங்கன்னா
முரண் தொடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இயப்புத்தொடை. இயப்புத்தொடைன்னு பார்த்தீங்கன்னா, அடிதோறும் இறுதி சீர்கள். சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. அடிதோறும் இறுதி சீர்கள் ஒன்று பெற தொடுப்பது அடி இயப்புத்தொடை. சரிங்களா? முதல் எழுத்து வச்சு வந்தா மோனை, இரண்டாம் எழுத்து வந்தா எதுகை, அடிதோறும் முதல் எழுத்து வந்து முரணா வந்தா முரண் தொடை, கடைசி எழுத்து இறுதி எழுத்து முரணா வந்தா அடி இயப்பு தொடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, அளபடை தொடை. அளபடை தொடை பாருங்க, அளபடை அடிதோறும் முதற்சீர் அளவெடுத்து வருவது அளபடை தொடை. அளபடை தொடை எப்படின்னு கேட்டா, இது வந்து கெடுப்பதும் எடுப்பதும். இந்த கெடுப்பதும் எடுப்பதும் என்ன கேட்டா இன்னிசை அளபடை. சரிங்களா? இந்த அளபடையில உள்ள வார்த்தை தான் இந்த மாதிரி வந்தா அளபடை தொடை. சரிங்களா? தொடை விகற்பங்கள் பார்ப்போம். இது வந்து தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பங்கள் கேட்டா 35 வகைப்படும். சரிங்களா? தொடை விகற்பங்கள் கேட்டா 35 வகைப்படும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ கேட்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தொடை விகற்பம் எத்தனை வகைப்பட்டு கேட்டா 35 வகைப்படும். 4 சீரடியுள்ள ஓரடியில் அது என்னன்னு கேட்டா இணை, பொழிப்பு, உருவு, குலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு தொடுப்பது தொடை விகற்பம். சரிங்களா? தொடை விகற்பம் வந்து எத்தனை படுகிற 35. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோனை. சரிங்களா? மோனையில வந்து இணை மோனை. அப்படி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இணை மோனைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாலடி கொண்ட சீர் முதலி சீர்கள் முதல் எழுத்து உச்சவர தொடுப்பது இணைமொழி. பாருங்க, இன்சொல்ங்கிறது வர ஈயும் இனிதிஞ்சல் வர்ற ஈயும் ஒற்று வருது. சரிங்களா? அப்போ வந்து 2 எழுத்து ஒற்று வந்தா அது இணை மோனை. அதாவது 1, 2. அடுத்து வந்தா பொழிப்பு மோனைன்னு கேட்டா ஒரு சீரில் முதல் சீரும் மூன்றாம் சீரும் ஒற்று வர தொடுப்பது பொழிப்பு மோனை. சரிங்களா? இங்க பாருங்க, இதுல வந்து துறந்தா இருக்கிற தூவும் மூணாவது எழுத்துல மூணாவது சீர்கள்ல துணைக்குறி அந்த தூவும் ஒற்றை. இப்போ வந்து இது வந்து பொழிப்பு முனை. 1, 3 வந்துச்சுன்னா அது பொழிப்பு முனை. சரிங்களா? அடுத்து உருவு முனை. உருவு முனை ஒன்றும் கிடையாது. 1, 4 வந்தா அது உருவு முனை. அப்போ நம்ம இதுல 3 முனை பார்த்துருக்கோம். என்ன முனைன்னு கேட்டா இணை முனை. இணை முனைன்னு கேட்டா 1, 2 வந்தது. பொழிப்பு முனைன்னு கேட்டா 1, 3 வந்தது. உருவு முனைன்னு கேட்டா 1, 4 வந்தது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, குலை முனை. குலை முனைன்னு கேட்டா 1, 2, 3. இந்த 3 ஒரே மாதிரி வந்தா குலை முனை. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, தானமுரளத்தை, தவமுரளத்தை, தங்காங்கிறத. இந்த 3 வந்து ஒற்று வர தொடுப்பது குலை முனை. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேற்கதுவாய் மேனை. மேற்கதுவாய் மேனை கேட்டீங்களா 1, 3, 4. சரிங்களா? மேற்கதுவங்கிட்ட மேலே வந்து 2ஆம் நம்பர் இருக்காது. சரிங்களா? அது வந்து மேற்கதுவாய் முனை. சரிங்களா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநின்று வியனுள்ளக. அதுல வந்து வி வந்து பாருங்க, வி வி வி. இதுல இந்த வி வந்து பார்த்தீங்கன்னா 1வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் 4வது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இல்லை. இது வந்து மேற்கதுவாய் முனை. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடிமுனை பார்த்தோம். அடுத்து வந்து குலைமுனை பார்த்தோம். இதுல என்னென்ன முனைகள்லாம் பார்த்துருக்கோம்? அடிமுனை, குலைமுனை, மேற்கதுவாய் முனை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து உருவு முனை பார்த்தோம், பொழிப்பு முனை பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து கீழ்கதுவாய் முனை. சரிங்களா? கீழ்கதுவாய் கேட்டால் ஒன்றும் கிடையாது. கீழே வந்து கீழ்கதுவாய் முனையில் 3ஆம் நம்பர் இருக்காது. சரிங்களா? பாருங்க, கீழ்கதுவாய் முனையில் 3 நம்பர் இருக்காது. பாருங்க, 1, 2, 4. இதான் வந்து கீழ்கதுவாய் முனை. 3ஆம் நம்பர் இல்லைன்னா அது கீழ்கதுவாய் முனை. சரிங்களா? பாருங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இதுல வந்து இந்த சீர்ல வந்து 3ஆம் எழுத்துல ஈ வரல. சரிங்க? மற்ற இடத்துல ஈ வந்திருக்கு. இது வந்து கீழ்கதுவாய் முனை. அடுத்து முற்று முனைன்னு கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4 இது எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் அது முற்று முனை. இதே மாதிரி தான் எதுகையிலையும் வரும். சரிங்களா? அது இரண்டாம் எழுத்து ஒற்று வர தோத்த அது வந்து எதுகைன்னு நம்ம படிச்சிருக்கோம். முதல் எழுத்து வச்சு வந்தா முனை, இரண்டாம் எழுத்து வச்சிருந்தா எதுகை. முரண் கேட்டால் முதலெழுத்து முரணா வந்தா. சரிங்களா? மேலையும் கீழே முரணா வந்தா முரணு. இயப்புன்னு கேட்டால் கடைசி எழுத்து வரும். அளபடைன்னு கேட்டால் அந்த அளபடையில் வர வார்த்தைகளுக்கு எல்லாம் எண்ணி செயலைப்படை, சொல்லி செயலைப்படை, செயலி செயலைப்படை, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து அளபடை தொடை. சரிங்களா? இதுல வந்து இணை எதுகை. இணை எதுகைன்னு கேட்டால் அதே மாதிரி தான் மோனையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் இது இரண்டாம் எழுத்து. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இணை முனை கேட்டால் 1, 2. ஆனால் வந்து இது 2வது எழுத்து. பாருங்க, ஆற்றுவா இற்றும் இற்றும். சரிங்களா? அடுத்து இணை எதுகை பார்த்தீங்களா? அடுத்து வந்து பொழிப்பு எதுகை. பொழிப்பு எதுகை பாருங்க, 1, 3. சரிங்களா? 1, 3 வந்தால் அது பொழிப்பு எதுகை. நம்ம பொழிப்பு மூனை மாதிரி தான் பொழிப்பு எதுகை. சரிங்களா? வேற ஆனால் இது இந்த எதுகையில வந்து 2ஆம் எழுத்து ஒற்று வர தொடுப்பது. சரிங்களா? புதுசுடன் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோ ஒரு டைம் 2 டைம் கேட்டு பாருங்க.
உங்களுக்கு நல்லா புரியும். புரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒரு டைம் படிங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்க. நான் எடுக்க டைம் பாருங்க. மணி 2 நைட்டு 2:06 சரிங்களா? நைட்டு 2 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க, பொழிப்பு எதுகை. பொழிப்பு எதுகைன்னு கேட்டிங்கன்னா 1வும் 3வும் சொன்னோம். பார்த்தீங்களா? 1வும் 3வும் வந்தால் அது வந்து பொழிப்பு எதுகை. பாருங்க, இல் இல் இது வந்து பொழிப்பு எதுகை. மோனை மாதிரி தான் எதுகை. ஆனால் வந்து 2ஆம் எழுத்து வந்தது எதுகை. சரிங்களா? உருவு எதுகை. உருவு எதுகைன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, முதல் எழுத்தும் 4ஆம் எழுத்தும் ஒன்று வர தொடுப்பது உருவு எதுகை. உருவு எதுகை. 1 4 வந்தால் உருவு எதுகை. இந்த நம்பரை கொடுத்து கூட முந்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. குலை எதுகை. குலை எதுகைன்னு கேட்டால் 1 2 3 சரிங்களா? 1 2 3 இந்த வந்தால குலை எதுகை. சரிங்களா? பற்றுக பற்றான் பற்றினை. இந்த பாருங்க 1 2 3 இந்த மாதிரி இந்த 1 2 3 வந்தால் குலை எதுகை. அடுத்து பாருங்க, மேற்கதுவா எதுகை. மேற்கதுவான்னு கேட்டால் அதில் 2ஆம் நம்பர் இருக்காது. அதாவது 1 3 4 இந்த இந்த நம்பரை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடலாம். சரிங்களா? மேற்கதுவாயில் 2 இருக்காது, கீழ்கதுவாயில் 3 இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, முற்றதிகை. முற்றதிகைன்னு கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருந்தால் அது வந்து முற்றதிகை. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு. இந்த இப்பு வந்து பாருங்க 4 1 2 3 4 4 இடத்துல வருது. அதனால வந்து இது வந்து முற்றதிகை. சரிங்களா? அடுத்து இது வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு மேலே பார்த்தாலே போதும், இது ரொம்ப தேவைப்படாது. அடுத்து பாருங்க, கோடிட்டடத்தை நிரப்புக. சரிங்களா? தொடை எத்தனை வகைப்படும்? சரிங்களா? உங்களுக்கு தொடை வந்து எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? தொடை விகற்பம் வந்து 35 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்பட்டால் 8 வகைப்படும். நல்லா பார்த்துக்கோங்க. தொடை விகப்பம் வந்து கேட்டீங்கன்னா அது 35, தொடை எத்தனை வகைப்பட்டால் 8 வகைப்படும். ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, நம்ம தொடை இருக்கலாம், தொடை வந்து 8 கிலோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, முதல் 3 4ஆம் சீர்கள் முனை ஒத்து வருது. அதாவது முதல் எழுத்து 3ஆம் எழுத்து 4ஆம் எழுத்து ஒத்து வருதுன்னு கேட்டால் அது வந்து 2 இல்லை. அப்போ வந்து மேல்கதுவாய் முனை. சரிங்களா? இதுல வந்து மேல்கதுவாய் முனை. இது வந்து 8 வகைப்படும். அளவடிக்கு டேஷ் செஞ்ச பேருண்டு. அளவடிக்கு இன்னொரு பேருனா நேரடி. சரிங்களா? அளவடிக்கு இன்னொரு பேருனா நேரடி. சிந்தியடினா இதுல 3 எழுத்து 3 வந்தா சிந்தியடி. குரலடினா 2. சரிங்களா? இணை எதுகை என்பது வந்து 1 2 தான் இணை எதுகை. உங்களுக்கு மேலே பார்த்தாலே உங்களுக்கு இந்த மேலே நான் நடத்தின இதை வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக அடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க பாருங்க, குலை. சரிங்களா? குலை எதுன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 1 2 இது 3 வந்தால் அது வந்து குலை மோனை அல்லது குலை எதுகை எப்படின்னாலும் சரி தான். மேற்கதுவாயில் மேலே வந்து 2ஆம் நம்பர் இருக்காது. சரியா? மேலே 2 நம்பர் இருக்காதுன்னா இது. கீழ்கதுவாயினா 3ஆம் நம்பர் இருக்காது. சரிங்களா? அப்போ 3ஆம் நம்பர் இருக்காதுன்னா இது 1 2 3 4. அடுத்து முற்றுங்கட்டா 1 2 3 4 எல்லாம் ஒன்று போல இருந்தால் அது வந்து முற்று. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நான் வந்து யாப்பில் வந்து எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து அடியும் தொடையும் நடத்தியிருக்கேன். தொடை பார்த்தீங்கன்னா புது புக்கு ஸ்கூல் புக்கில் இவ்வளோ விளக்கமாக கிடையாது. இது வந்து கட்டாயம் வரும். சரிங்களா? வராதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் வரும். யாப்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், 1 அல்லது 2 கொஸ்டின் வரும். சரிங்களா? இலக்கணத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ அடியும் தொடையும் நடத்தியிருக்கேன். நண்பர்களே, இந்த இதை பார்த்துக்கங்க. சரிங்களா? பார்த்துட்டு ஒரு டைம் ஸ்கூல் புக்கு கூட படிங்க, உங்களுக்கு வந்து நல்லா புரியும். சரிங்களா? அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்ச ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இலக்கணத்தை பற்றி போடுறதுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி.